தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21. இறை வார்த்தைகள் 3. நாபோத்து ஆகாபிடம், என் மூதாதையரின் உரிமை சொத்தை நான் உமக்கு கொடாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக என்றான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம். ஆதியும் அந்தோமானவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். தேவாதி தேவனே, ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆற்றல் மிக்கவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். கருணை கடலே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். எழுச்சிமிகு நாயகனே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். தேவர்களுக்கெல்லாம் தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். இன்னும் உயிரோடு இருக்கின்றவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாங்கள் காணும்படி செய்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இயேசப்பா, இன்றைய இறை வார்த்தைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இன்றைய இறை வார்த்தையில் நாங்கள் வாசிக்க கேட்டது போல, நீர் எமக்கென்று தந்த உரிமை சொத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடாதவாறு நீர் எம்மை வேலியடைத்து பாதுகாத்து கொள்வீராக. அதுபோல நீர் எமக்கு உம்முடைய முகத்தின் ஆசீர்வாதத்தாலும் உம்முடைய கரத்தின் ஆசீர்வாதத்தாலும் தருகின்ற ஆசீர்வாதங்களை தீய சக்திகளோ மாந்திரிக சக்திகளோ பொல்லாத மனுஷ கிரிகைகளோ இறந்த ஆவிகளின் ஆதிக்கங்களோ எதுவுமே எடுத்து செல்லாதவாறு நீர் யோபுவை எவ்வாறு வேலியடைத்து பாதுகாத்தீரோ, அதுபோல எங்களுக்கென்று நீர் தந்திருக்கின்ற இந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றையும் வேலியடைத்து பாதுகாத்து கொண்டு நாங்கள் அதை சரியான நேரத்தில் பயன்படுத்தி உமக்கேற்ற பிள்ளைகளாக வாழவும் உமக்கு நற்கனி கொடுக்கிறவர்களாய் மாற கிருபை செய்.